இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1-5, 10-14. விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்ற புனிதமான பாதை எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது சிறுவத்திலிருந்தே நமக்கு உள்ளத்திலே பதிய வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நமக்கு மிக அவசியமான ஒரு புனித பாதை, இயேசுவின் பாதை, தாழ்ச்சி என்பது மனதில் இருத்தப்பட வேண்டும். இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு செல்ஃபோனில் எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியும், கம்ப்யூட்டரில் எல்லா விதமான கேம்ஸும் தெரியும், கம்ப்யூட்டரில் எப்படி உள்ளே போகிறது, எப்படி இன்னும் ஆழம் போகிறது, என்னென்ன செய்யறது எல்லாமே தெரியும். அன்பிற்குரியவர்களே, இவைகள் நல்லது. இந்த சமுதாயத்தில், இந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் மிக அவசியம்தான். நம்ம பிள்ளைகளுக்கு விசுவாச பாதையில் எவ்வளவு ஆழம் செல்லக்கூடும்? பிள்ளைகள் எவ்வளவு ஆழமாக செல்லுவார்கள்? மறைக்கல்வி தெரியுமா? மறைக்கல்வி கரை கடந்த கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற, அச்சத்தோடு கீழ்ப்படுகின்ற பண்பை வளர்க்கும். மறைக்கல்வியில் நம்முடைய பிள்ளைகள் அமருகிறார்களா? தாழ்ச்சியோடு பள்ளியிலே படிப்பதற்கு ஆசிரியருக்கு பயந்து உட்கார்ந்திருப்பதை போல மறைக்கல்வியில் அமருகிறார்களா? அமர்வதை பெற்றோர்கள் உறுதி செய்கிறோமா? பெற்றோர்கள் சொல்வதையெல்லாம் சிறுவத்திலிருந்தே பிள்ளைகள் கேட்கிறார்களா? செல்போனில் இருக்கிறான், அவன் கண்டிக்கப்படலை, அவன் இஷ்டத்துக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்க்கிறான். பெற்றோர்கள் சரி, புள்ள அமைதியாக இருக்கட்டும், சத்தம் போடாமல் இருக்கட்டும், பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும், நம்மளே வேலை செய்தரலாம் என்று போகிறது ஒரு தாராள பண்பு அல்ல. பிள்ளையை கெடுக்கின்ற ஒரு அம்பு. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை எப்பொழுதுமே மாட்டு வண்டியில் பூட்டப்பட்ட மாட்டுக்கு குச்சியோடையே வருவான். அந்த மாட்டுக்காரன், மாடை ஓட்டுறவன், வண்டி ஓட்டுறவன் கையில் குச்சியோடையே இருப்பான், சாட்டையோடையே இருப்பான். எப்பொழுதும் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் சாட்டையோடு இருப்பான், குச்சியோடையே இருப்பான். பிள்ளைகளுக்கு அந்த அச்சம் வேண்டும். பெற்றோர்களிடம் அந்த அச்சம் வேண்டும். பெற்றோர்களிடம் அச்சம் இல்லாமல் நடக்கின்ற குழந்தைகள் கடவுளிடமும் அச்சம் இல்லாமல் தான் நடப்பார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை பாழ்படுத்திடாதீங்க. அந்த அச்சம் இருந்தால் தாழ்ச்சி இருக்கும். தெய்வ பயம் இருந்தால் தாழ்ச்சி இருக்கும். 1:7 நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது? தெய்வ பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகள் ஞானத்தில் வளரணுமா? தாழ்ச்சியை கற்றுக் கொடுங்க, தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தும் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மையே தாழ்த்தி கொண்டாரே. மனித கோலம் பூண்டு அடிமை போல இருந்து சிலுவை சாவை ஏற்றி இறந்தாரே. அது எங்களுக்காக செய்தாரே. அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வில் நாங்களும் பங்கெடுக்க எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரே. இந்த சீரியதொரு ஓட்டப்பந்தயத்தில் நாங்கள் மிக சிறப்பாக பங்கெடுக்க அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.